ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி vlog வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையார் ஆனந்த பவனில் தான் இருக்கேன். நான் வந்து இந்த எள்ளடை இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு வந்து தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன். இந்த இயர் பார்த்திங்கன்னா இது மாதிரி டின்னில் வந்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வருஷங்க. ஏன்னா எங்களோட பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி இது தான். இப்போ வாங்கிட்டு நான் வெளில வந்துட்டேன். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாளுங்க. முதல் நாளே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மறுநாள் சாமி கும்பிட்றதுக்கு. ஏன்னா வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால மறுநாள் எல்லாமே என்னால் பண்ண முடியாது. பூஜை சாமான்லாம் துலக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் பூஜை அறையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா சாமி படம்லாம் துடைச்சி சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். சூவி வந்து பக்கத்துலேயே இருக்கா வழக்கம் போல். சூவிக்கு வந்து பாப்பா வந்ததுலேருந்து சூவி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டா, ஏனே தெரியல. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், படம் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டேவே வந்து நம்ம கொஞ்சம் இது மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மறுநாள் சாமி கும்பிட்றதுக்கு. நைட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தூங்குறதே இல்லை. எங்கள் பாப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக நைட் டியூட்டி பார்த்துட்டு பகலில் தான் தூங்குவா. அவளுக்காக இந்த கடல் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த கடல் பார்த்திங்கன்னா ஃபார் ரேபிட்ன்ற பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது சும்மா உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ மார்னிங் வந்து 5:30 கிட்ட ஆகிடுச்சு. எனக்கும் தூக்கமே வரல. நான் நைட்டு ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுனால பகலெல்லாம் வந்து நானும் அவ கூட படுத்து தூங்குறதா இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழிச்சிட்டு விளையாடிட்டுருப்பா. அவளை சமாளிக்கிறதுக்காக தான் அந்த தொட்டில் வந்து வாங்கியிருக்கேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வாங்கினதுலேருந்து ஓரளவுக்கு வந்து தூங்குறா. இப்போ சூவிக்கு வந்து பிஸ்கெட் தான் கொடுத்துருக்கேன். அவள் சாப்பிட மாட்டா. வாசலில் வந்து பால் வந்திருக்கும். சரி, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதவை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் அவளோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கும் மார்னிங்கில் எனக்கு. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எழுந்து காலையில் நான் இப்படி வாக் பண்ணிகிட்ருப்பேன். பால் கூட வந்துட்டு நான் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்குலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பாஸ்கெட்டுன்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப் தான் வந்து எங்கள் ஏரியாவில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆண்ட்ராய்டு, கூகுள் எல்லாத்துலேயுமே வருது. நானும் என் ஹஸ்பண்டும் தான் முதல் நாள் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஆனால் வாழைப்பழம் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். அதை சரி, ஓகே, ஆப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். 2 ½ kg வந்து போட்டிருந்தேன். நல்லா வந்து காய் விட்டால் தான் பழம் வந்து கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு. நான் ரொம்ப பழுத்து போன பழத்தெல்லாம் அனுப்பிட போகிறாங்க அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் வந்து அனுப்பியிருக்காங்க. உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா 1 kg வந்து போட்டிருந்தேன். உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இந்த ஆப் ஓரளவுக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நல்லாவே தான் இருக்குது. ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஜன்னல் பக்கமாக வந்து நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து மார்னிங்கில் இப்படி வெளியில் நம்ம இந்த செடியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்காக தான். காலையில் பார்த்திங்கன்னா நிறைய குருவி கத்துற சவுண்ட்லாம் கேட்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அப்படியே வந்து வெளியில் நின்றுட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 4:30 ஆகுது. பாப்பா காலையிலேருந்து எந்த வேலையுமே செய்ய விடலை. இன்றைக்கி ரொம்ப நசன்னு பண்ணிட்டா. பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து மாற்றிட்டு அவளை வந்து படுக்க வச்சுருக்கேன். 4:30 ஆகுது. இனிமேல் தான் வந்துட்டு நான் பூஜை வேலைலாம் ஆரம்பிக்கணும். நேற்றே கொஞ்சம் பண்ணி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாக்கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கோலம் தான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க போட்டிருக்கேன். எனக்கு வந்து செக்ஷன் பண்ணதுனால என்னால் ரொம்ப குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியல. இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்ருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஓரளவுக்கு நிறைய பண்ணி சாமி கும்பிட்டேன். இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சாமி கும்பிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இயர் பாப்பா கொஞ்சம் பெருசாகிடுவா. அப்போ கொஞ்சம் அவளுக்கும் புரியும். அப்போ கொஞ்சம் நம்ம வந்து நல்லா கிராண்டாக வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சாமி கும்பிட்ருக்கோம். வாசலில் இது மாதிரி தோரணம்லாம் கட்டிட்டு பூ மாலை வந்து கட்டி போட்டிருக்கேன். சூவி வந்து படுத்துட்ருக்கா உள்ள. நெக்ஸ்ட்டு வந்து சூவியை தான் ரெடி பண்ணணும்.
பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேஸ் முன்னாடி தான் வேக்சின் போட்டோம். அதனால பாப்பா கொஞ்சம் அப்படியே ஃபீவர்லாம் வந்து கொஞ்சம் நசன்னு பண்ணிகிட்ருக்கா 2 டேஸாகவே. இன்னைக்கு கொஞ்சம் ஓகே தான். பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கிருஷ்ணர்லாம் மேலேருந்து இறக்கி அலங்காரம்லாம் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் வந்து கிருஷ்ணர் இறக்குனதெல்லாம் வந்து நான் காமிச்சிருந்தேன். ரவா லட்டு பண்ணதெல்லாம் வந்து காமிச்சிருந்தேன். இந்த தடவை எதுவுமே என்னால் பண்ண முடியல. வீடியோவே சரியாக எடுக்க முடியல. ஏன்னா பாப்பா கூடவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வீடியோவே என்னால் அவ்வளோவா எடுக்க முடியல. கொஞ்சம் எடுத்ததை நான் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அபிஷேகம் பண்ணணும். அதுக்குள்ளேயும் நான் வந்துட்டு ரெடி ஆகணும். இன்றைக்கி நான் என்ன சாரீ வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து தூங்கவே இல்லை. அவள் வந்து எழுந்துட்டா. அவளை தான் தூக்கி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்க்ரைலேருந்து வேறு எனக்கு பார்சல் வந்துடுச்சு. பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ண திங்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன சாரீ போட போகிறேன் அப்படின்றது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த சாரீ தான் வந்து போட போகிறேன். இந்த சாரீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி. அவள் வந்து எனக்கு வளைகாப்புக்கு வாங்கி கொடுத்தா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளவுஸ் தான் வந்து போட போகிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட கோட் வந்து நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த சாரியில் இருக்க ப்ளவுஸ் பிட் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் தைக்க சொல்லியிருந்தேன் என்னோடய டெய்லர்கிட்ட. அவங்க வந்து தைச்சி கொடுத்துருந்தாங்க. அழகாக ஒரு ஃப்ராக் தைச்சி கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீக்கு வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து செம்மையாக இருக்கும். நான் இந்த ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் மீஷோவில் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 சம்திங் என்னமோன்னு நினைக்கிறேன். கீழே வந்து கோட் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன், கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸு. இதையும் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் எப்படியோ அவளுக்கு போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அந்த ஹெட்பேண்டை வந்து எப்படி வைக்கிறது அந்த கிரீடத்தைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு செம ஐடியா தோணுச்சு. இந்த ஹெட்பேண்டில் இருக்க பூவை எடுத்துகிட்டு அதில் வந்து தச்சு வச்சுட்டேன் பாப்பாவுக்கு. அதனால் தலையில் வைக்க ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் குட்டி பாப்பா வந்து கால் வச்சுட்டு வர போகிறாங்க. எங்கள் வீட்டு கிருஷ்ணர் இந்த அம்மா தான். எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் பாப்பா பிறந்திருக்கா. அதனால் எங்கள் பாப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து பாப்பா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த வருஷமும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாப்பா வந்திருக்குது. எல்லா வருஷமும் வந்து செலிப்ரேட் பண்ணாலும் மனசில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். என்னடா நமக்கு ஒரு பாப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் அந்த குறையை வந்து தீர்த்துட்டாரு கிருஷ்ணர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபேவரட்டான சூவி தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சூவியை. சூவியோட பாதம் வைக்காமல் எப்படி? லாஸ்ட் இயரே வந்து சூவியோட பாதம் வச்சு சூவிக்கு பாவாடை சட்டையெல்லாம் போட்டிருந்தோம். சூவி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தா. அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ பாப்பா வந்து ஃபுல்லாக பாதம் வச்சுட்டு வந்துட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அபிஷேகம் தான் பண்ண போகிறாங்க. அபிஷேகம் பண்ணதை நான் ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். இவங்க 3 பேருக்கும் வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும். விநாயகர், அதுக்கப்புறமா வந்து 2 கிருஷ்ணர் வச்சுருக்கோம். 2மே பிராஸ் கிருஷ்ணர் தான். இவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பலகாரம்லாம் படைச்சி நம்ம வந்து சாமி கும்பிட்றலாம். நான் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க. பாயாசம் தான் வந்து பண்ணியிருந்தேன். முறுக்கு, சீடை இது எல்லாமே வந்துட்டு அடையார் ஆனந்த பவனில் வாங்கிட்டு வந்ததுனால நான் வேறு எதுவுமே வீட்டில் வந்து பண்ணல. பாயாசம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்துட்டு இது மாதிரி அபிஷேகம் பண்ணி தான் வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு அலங்காரம்லாம் பண்ணி வந்து சாமி கும்பிடுவோம். லாஸ்ட்டாக வந்துட்டு பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து குத்து விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கேன். குத்து விளக்கு ஏற்றிட்டு நான் போய் பலகாரம்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட வேண்டியதான். ரெண்டு குத்து விளக்கும் நான் வந்து ஏற்றிட்டு உங்களுக்கு வந்து அந்த அடையார் ஆனந்த பவன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம்.
பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் தான். எப்போவுமே வந்துட்டு பேப்பர் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இயர் வந்துட்டு இது மாதிரி டின்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மினி தட்டை, அதுக்கப்புறம் மினி தேன் குழல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் தட்டை, அதுக்கப்புறம் வெள்ளை சீடை, அதுக்கப்புறமா இது வந்துட்டு முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னது, இது அந்த கை முறுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாதா தட்டை, அதுக்கப்புறமா வந்துட்டு சீடை, நார்மல் சீடை இருக்குல்ல அந்த சீடை, அதுக்கப்புறம் அதிரசம் பார்த்திங்கன்னா 4 பீஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து இது மாதிரி கிருஷ்ணரோட ஸ்லோகம் புக்கு வந்து வச்சுருந்தாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு படிக்கிறதுக்காக ஸ்லோகம் புக் வந்து வச்சுருக்காங்க. இது உண்மையிலே ஒர்த்து தான். 600 ருபீஸ்க்கு இத்தனை பேக்கெட்ஸ் இருக்குது. இது உள்ளே எல்லாமே நல்ல ஜெனரஸ் அமௌண்ட்டு தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் மேலே தான் வந்து கிருஷ்ணர் வச்சுருக்கேன், துளசி மாடத்தில், துளசி செடியில். அங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் கீழே வந்து பூஜை பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து அபிஷேகம்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ கீழே வந்து நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க. என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. பாப்பா இருந்ததுனால, பாப்பாவை தூக்கிட்டு வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. நான் இன்றைக்கி வந்து பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் வச்சு பாயாசம்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டோம். அந்த பலகாரம்லாம் வச்சு இப்போ வந்து ஊஞ்சல் தான் வந்து ஆட்டிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா தொட்டிலில் வந்து தூங்கிட்டுருக்காங்க. இந்த தொட்டில் உண்மையிலே சொல்லணுங்க, இதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அது இல்லைன்னா நான் வந்து இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்பேனே தெரியாது. அந்த லெவலுக்கு வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸாக ரொம்ப படுத்திட்டா பாப்பா. இந்த தொட்டில் வந்ததுலேருந்து பாப்பா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அதில் நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக தூங்குறா. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். சூவிக்கு வந்துட்டு சும்மா ஒரு ஷாலை கட்டி விட்டு ஒரு நெக்லஸை போட்டு பொட்டு வச்சாச்சு. அவள் வந்து எப்போவுமே அவளுக்கும் அலங்காரம் பண்ணலன்னா கோச்சிப்பா, அதனால் அவளுக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் எப்படி வந்து கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். நீங்களும் வந்து என் கூட வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் பாப்பா வந்திருக்கிறதுனால இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.